எஸ் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3 டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். 12க்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது முன்னால் போய்ட்டு பின்னால் வந்தேன், டக்குன்னு ஏறிட்டான். இந்த மாதிரி முன்னால் போய்ட்டு பின்னால் வந்து டக்குன்னு ஏறிடுங்க, இது மேலே ஏறிடுவான். அந்த பக்கம்லாம் அந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியலை. டக்குன்னு கொடுத்தேன், ஏறிட்டான். ஆமே ஆமே டங் மண்டே வேறு லெவல் அடி வாங்கினா, சரியான அடி. ஓகே, இங்கேருந்து நம்ம இதில் இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லிட்டு இல்லை, ரைட் சைடில் இந்த மாதிரி ஏறிட்டு டக்குன்னு ஏறிட்டு பின்னால் வந்துட்டேன். உண்மையாகவே பிடிச்சி ஏறிட்டா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு இன்னி நம்ம என்ன ட்ரிக்கு கற்றுக் கொடுக்க போகிறோன்னா, ட்ரிக்கெலாம் இல்லை, ஸ்டண்ட்டு பண்ணலாம். நீங்கள் இதை வச்சு அந்த மாதிரி நம்ம ஒரு பைக் எடுத்துக்கலாம். இதான் சீக் கோடு போட்டால் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த பைக் எடுத்துகிட்டு இன்ஜின் கொடுத்துட்டு ஆன் கொடுத்துட்டு ஏறிடலாம். ட்ரெயின் மூவ் ஆச்சா? மூவ் ஆகலை. இதை வச்சு கீழே வந்துட்டேன். இதை வச்சு கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரெயின் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆக மாட்டேங்குது. ட்ரெயின் போகுமா போகாதா? ஆன் ஆயிடுச்சு. ட்ரெயின் போகிற அதே நடியில் செகண்டில் நீங்கள் பைக்கை வச்சு ஜம்ப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே. அப்புறம் ட்ரெயினுக்கு மேலே ஏறிட்டு ஸ்டெண்டு பண்ணலாம். இந்த ட்ரிக்கு வேறு லெவலில் இருக்கும். நான் ஒரு கீழே வந்துட்டேன். பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் ட்ரெயின் மேலே வச்சு ஸ்பீடுக்கு இந்த சின்னோண்டு இடத்துல ஓட்டுறது அதுவும் கஷ்டம்தான். ஓட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் அழுத்தி பிடிச்சிட்டு சர்ன்னு போனேன்னா கீழே விழுந்துருவேன். பொறுமையாக போனேன்னா போவேன். இந்த ட்ரிக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்கள்.